गोपिका जीवनस्मरणं जानकीकान्तस्मरणं तस्मै नमोऽस्तु निरुपाधिकृपाकुलाय श्रीगोपराजतनयाय गुरुत्तमाय यः कारयन् निजजनं स्वयमेव भक्तिं तस्यातितुष्यति यथा परमोपकर्तुः वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। आनन्दलीलामयविग्रहाय हेमाभदिव्यच्छविसुन्दराय तस्मै महाप्रेमरसप्रदाय चैतन्यचन्द्राय नमो नमस्ते। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। गोपिका जीवनस्मरणं। லோகத்துல தர்மாதர்மங்களை தெரிந்து கொள்வதற்கோ பரமாத்ம ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்வதற்கோ சாஸ்திரம்தான் பிரமாணம் என்று நேற்றைக்கு ஆரம்பிச்சோம். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்மகர்த்தும் இகார்கசி என்று பகவான் கீதையில சொல்றான். சாஸ்திர பிரமாணம் இல்லாதபடி தான் தோன்றியா எத்தகைய தபசு பண்ணினாலும் பிரயோஜனப்படாது. ரொம்ப கடினமான உபவாசங்களையும் கடினமான திரிகால ஸ்நானங்களையும் விரதங்களையும் செய்கிறார் ஆக்ரகத்தின் மேல. இது சாஸ்திரத்தை சொல்லி இருக்கா? சிஷ்டால் அதை அனுஷ்டிக்கிறாளா? தெரிஞ்சதை செய்யணும். செய்யாது போனால் ஆக்ரகத்தின் மேல செய்யக்கூடிய இந்த காரியங்கள் சாஸ்திர சம்மதமாகாது. சாஸ்திர சம்மதமாகாதனாலேயே தெய்வ சம்மதமாகாது. அதனால நாம் எதை செய்தாலும் சாஸ்திர சம்மதமாக அதை செய்யணும். லோகத்துல எவ்வளவோ வேஷங்களை நாம் பார்க்கிறேன். இப்போ சாஸ்திர சம்மதமான வேஷங்கள்ல வெறுப்பு ஜனங்களுக்கு. ஆனால் தெய்வ பக்தி இல்லாம இல்லை. தெய்வத்தை உபாசிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனால் அசாஸ்திர விகிதமான கோரமான வேஷங்களை புட்டு கொண்டு கோரமான காரியங்களை பண்ணிட்டு இருக்காளே தவிர தப்பி தவறி இதையே அப்படியே திருப்பமே. தெய்வ சம்மதமா ஒரு காரியம் பண்ணணும், க்ஷேமத்தை அடையணுமானா சாஸ்திர சம்மதமா இருக்கக்கூடாதா? சாஸ்திர சம்மதம் நம்ம ஒரு சாஸ்திரியா போய் சாஸ்திர சம்மதம் தெரிஞ்சுக்கணும். பித்ருபிதாமகால் எப்படி இருந்தான்னு தெரிஞ்சாலேயே அந்த வழியில போனா போறோம். அவள் ஒரு கால் நரகத்துக்கு போயிருந்தா கூட அவள் போன ஊர் தான் நமக்கு முக்கியம். எங்க தாத்தா எங்க போயிருக்காரோ அங்க நான் போறேன் அப்படின்னு துணிஞ்சு அடிச்சு போகலாம் அப்படின்னு. அதுதான் சிஷ்டாச்சாரம்னு பெயர். சாஸ்திரம் உனக்கு புரியலையேனா சிஷ்ட சம்மதமா வாழ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கும் சாதுக்கள் இருக்கா. சாதுக்கள் தான் பிரமாணம். இல்லை சாதுக்களிடத்துல போய் நல்ல வழியை காட்டுன்னு நீக்க நீயா ஒரு வழியை பற்றிண்டு இது சரியான்னு நீ கேட்க போனியானா அந்த சாதுக்கள் நீ போற வழிதான் சரின்னு விடுவா. ஏன்னா காலத்தை உத்தேசிச்சு பெரியவாளாம் இப்ப இல்லையோ, பெரிய பீட்டங்கள்ல ஆச்சாரிய பீட்டங்கள்ல பெரியவாளாம் இன்னைக்கு இருக்கா. ஆனால் லோகமானது அசாஸ்திர விகிதமான கோரமான பாதையில போறது அதையும் பார்க்கிறாவா. பார்த்துட்டு ஏன் அதுக்கு பிரதிவச்சனம் சொல்லலே அப்படின்னா தாமச யுகமா இருக்கனாலே தாமச ஸ்வபாவத்தாலே அவர்களுக்கு தோணுபடி செய்கிறார்கள். சொல்லி பார்த்து விட்டார், ஜனங்கள் கேட்கல. அதனால மௌனமா இருக்கா. நாம் செய்யக்கூடிய ஒரு காரியத்துக்கு சம்மதி பெறறதுக்காக ஆச்சாரியன் இடத்துல போகக்கூடாது. ஆச்சாரியா இடத்துல போய் நாம் போற பாதை சரிதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போறது அப்படின்னு வந்துட்டுதானா அவள் சரியான பாதையை நமக்கு காண்பிச்சு விடுவா. நீ என்னதான் பரிசிரமப்படு, எவ்வளவுதான் உபவாசம் பண்ணு, எவ்வளவுதான் காரியங்களை செய், என்னத்தைதான் தியாகம் பண்ணிட்டு போ, இல்ல மொட்டை அடிச்சுன்னு காஷாயமே கட்டிண்டு ஓடு, இல்ல தாடி வளைச்சுண்டு மரவுரே கட்டன் ஹிமாச்சலாவில் போய் உட்காரு. ஆனால் ஞானம் சித்திக்காது. அசாஸ்திர விகிதம் கோரம் தப்பியந்தே ஏ தபோஜனஹ ந சித்திமவாப்னோதி ந சுகம் ந பராங்கதி. சாஸ்திரத்துக்கு மீறி ஒருத்த நடந்தானால் அவன் செய்யற அனுஷ்டானங்கள் ந சித்திம் அவாப்னோதி, இங்கேயும் அது சித்திக்காத.
இங்கேயே அவன் சுகத்தை ஏதோ கிடைக்க போறதுன்னு நினைச்சேன், கொஞ்சம் லௌகிகமாவது இருந்திருக்கலாம், அதையும் விட்டுட்டானா. அதனால இந்த சுகமும் போயிடாது, பராங்கதி பரகதியும் அவனுக்கு கிடைக்காது. அப்படின்னு தர்மத்துக்கு பிரமாண சாஸ்திரம். ஜைன பௌத்த மதங்கள்லாம் சாஸ்திர விரோதமா தான் நடந்தா. இன்னைக்கு மிளேச்சர்கள்லாம் சாஸ்திர விரோதமா இருக்கா, கிறிஸ்தவர்கள்லாம் சாஸ்திர விரோதமா இருக்கா அப்படின்னு சொன்னோமானா, மிளேச்சர்கள் கிறிஸ்தவர்களுக்கு சாஸ்திரம் கிடையாது. அவளுக்கு போய் சாஸ்திரம் இப்படி இரு, பிராத்தஸ்நானம் பண்ணு, சிக வச்சுக்கோ, கச்சம் வச்சுக்கோ, சந்தியாவனம் பண்ணுன்னு சொல்லலை. அதனால அந்திஜர்களாக போயிட்டு அவர்களுக்கு அது செய்யாததுனால தோஷம் கிடையாது. ஆனால் பிராமணனுக்கு இப்படி இரு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கும் போது அது செய்யலைன்னா அவனுக்கு தோஷம் உண்டு. தோஷத்தினுடைய பலனே பிராமண சமூகம் அனுபவிக்கிறது. தோஷம் எல்லாரும் சௌக்கியமா இருக்கான்னு நினைச்சிட்டு கேளான்னு. சௌக்கியமா இருந்தவனா நம்ம பித்ரு பிதாமகால் தான். அவளா நிம்மதியா இருந்துட்டு போயிட்டான். இப்ப லவலகம்னு அடிச்சுக்கிறதும் ஜனங்கள் ஒரே பறக்கிறதும் தான் என் கண்ணுக்கு தென்படுறதே தவிர சௌக்கியமா இருக்கா அப்படின்னு தோணல. காரணம் சொல்லிட்டார், அவரவர்களுடைய தர்மத்தை விட்டுட்டனாலேயோ பிற தர்மத்தை கைப்பற்றினுட்டதுனாலேயோ அவன் தர்மங்களை செய்யாத பாபத்துக்கு பரிகாரம் தேடிக்காததுனாலேயோ அப்போ அவனுடைய பலனை அவரவர்கள் அனுபவிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு போறது. அது ஏதோ ஒரு பரிகாரத்தை நானா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் அதை செய்து கொண்டிருந்தாலும் கூட ஆனா சாஸ்திரோக்தமா இல்லை அப்படிங்கிறதுதான் ரகசியம். அதை உண்மையா நான் சொல்றேன். யாரு எதை செய்தாலும் சாஸ்திரோக்தமா இல்லை. அதனாலதான் துக்கம் பூர்ணமா பரிகாரம் ஆக மாட்டேங்கிறது. எவ்வளவோ செய்கிறா ஆனா துக்கம் துக்கமா தானே இருக்கு. சாஸ்திரோக்தமா இல்லை. சாஸ்திரோக்தமா இல்லாதனாலேயே தெய்வ சம்மதமா இருக்காது. அதனால நாம் செய்யக்கூடிய சகல தர்மங்களையும் சொல்பம் பண்ணினா கூட சாஸ்திரோக்தமா நம்ம பண்ணிட்டோமானால் அது நமக்கு க்ஷேமத்தை தரும். பெரிய தியாகத்தை தான் பண்ணிவிட்டா பௌத்தாள். சர்வத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டார் புத்தர். அவரை சேர்ந்த புத்த பிக்ஷுக்கள்லாம் சர்வத்தியாகமும் பண்ணிவிட்டார். காம்பர் தலை சரைத்திட்டு அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். அதுக்கெல்லாம் அர்த்தம் வேற. ஆனால் பௌத்தர்களை பார்த்தா அது அண்ணா பொருத்தமா இருக்கு. அப்படி கிளம்பி போயிட்டார்கள் அவர். ஆனால் அந்த வைராக்கியத்தால ஏதாவது பிரயோஜனம் உண்டா அப்படின்னு கேட்டால் எஸ் சாஸ்திர விதி முத்சஜ்ய வர்த்ததே காம காரதா அப்படிங்கிறதுதான் அதுக்கு அர்த்தம். சாஸ்திர விதிக்கு மீறிய அவளை பேர்பட்ட தியாகத்தை பண்ணிட்டு போனாள் அப்படிங்கிறதான் அர்த்தம். அதனாலே அவளுக்கு என்ன பிரயோஜனமோ அது கிடைக்காது. அதே போல ஜைனர்கள்லாம் கடினமான விரதங்களை அனுஷ்டிக்கிறார். ஜைனர்கள் அவருடைய விரதங்களை பார்த்தா தங்களுடைய பாபத்துக்கு ஆத்ம தண்டனை கொடுத்துக்கிறார். அதுதான் பிராயஷ்சித்தம். கர்மாக்களை அனுபவிக்காம தீராதுன்னு அவருடைய சித்தாந்தம். குதப காலத்திலே 12 மணிக்கு நல்ல கருங்கல் சிலையில அப்படியே மெல்லாக்கப்படுத்துட்டு இருந்தாக்க சாயங்காலம் வரையிலும் பாபம் போயிடும்னு செய்யறான் ஒரு ஜெயினம். அதுக்கு என்ன சாஸ்திரம், நம்ம சாஸ்திரம் என்ன பதில் சொல்றதுன்னா, உன் பாபமும் போகாது, நீ படுத்துட்டு இருந்ததுதான் மிச்சம். படுத்துட்டு இருந்ததுனால வந்த கஷ்டம் வேற, பாபமும் அனுபவிக்க போறேன். ஏன்னா எங்காவது ஒரு வாக்கியம் அது மாதிரி படுத்துட்டு இருந்தா பாபம் போகும் அப்படின்னு எங்காவது சாஸ்திரத்துல வேதத்துல இருந்துதானா அப்ப நீ பண்ணினாதான் அது போகும். உன்னை யாரும் பண்ண சொன்னா? காலையில சாயங்காலம் வரையிலும் 108 தரம் கல்லுல முட்டிண்டா பாபம் போகும் அப்படின்னு நீயா முட்டிண்டேனா? உன்னை யாரும் முட்டிக்க சொன்னா? முட்டிண்டா மண்டையும் உடையும், பாபமும் போகாது. இது பாபம் போகுமா அப்படிங்கிறதே சாஸ்திரத்தை பார்த்து செய்யணும். சாஸ்திரத்துல என்ன செய்யுது? குருநாஞ்ச லகுனாஞ்ச குருனிச்ச லகுனிச்சன்னு அந்தந்த பாபங்களுக்கு தக்க பிராயச்சித்தங்களை சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கான்னு பார்த்து செய்யணும். அதே போல பலனை உதேசித்து செய்யக்கூடிய புண்ணியங்களும் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கான்னு பார்த்து செய்யணும். இவனா ஒரு புண்ணியம் நினைச்சு ஏதோ அரசமரத்தை சுத்துறதுக்கு பதிலாக மாமரத்தை சுத்தினான். 108 தரம் மாமரத்தை சுத்தி விட்டு வேட்டை தடவை பார்த்துக்கிறா அவனு மாமி. ஏன்னா உன்னை யார் சுத்த சொன்னது? இங்க யாரும் சொல்லிருக்கோ மாமரத்தை சுத்தினா குழந்தை பிறக்கும்னு? புண்ணியத்துக்கு என்ன பிரமாணம்? நீ சுத்தினத்துக்கு என்ன பிரமாணம்? அதனாலே தர்மா தர்மங்களை சாஸ்திரத்தின் மூலம் தெரிஞ்சு இது அதர்மம்னு விளக்கணும், இது தர்மம்னு செய்யணும். இப்படி சாஸ்திரங்களுக்கு 2 பிரவருத்தி. ஒன்னு நிவர்த்தி, அதர்மங்களிலிருந்து அதர்மங்களை விளக்கிறதுக்காக சில சாஸ்திரங்கள், தர்மங்களை செய்யறதுக்காக சில சாஸ்திரங்கள் அப்படின்னு சாஸ்திரங்கள் நமக்கு சொல்றதே. அதை தெரிஞ்சுனா செய்யணும். சாஸ்திர பிரமாணம் இல்லாத எந்த காரியமும் பிரயோஜனம் இல்லாத போயிடும். ஏன் மூடன்னு தெரியுமோ இல்லையோ தெய்வத்துக்கு, அந்த தெய்வம் இவன் சாஸ்திரம் தெரியாம போனா மூடபக்திக்கு கூட தெய்வம் அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு சொல்றாளே என்ன வாஸ்தவம். கண்ணப்ப நாயனார் முதலிய சிவபக்தாளுடைய கதை மூடபக்தி தான், சாஸ்திர விதி இல்லை. எச்ச துப்பி மாம்சத்தை நைவேத்தியம் பண்ணினா சிவன் பிரத்யட்சமாயிட்டானா சாஸ்திர விதியா? மூடபக்தி தான். மூடபக்திக்கு சிவன் அனுகிரகம் பண்ண மாட்டாரா, ஈஸ்வரன் அனுகிரகம் மாட்டாரான்னா அவ கண்ண மூடி என்று துணிச்சலா போனாலும் கூட போக வேண்டிய பாதையில போறா. கண்ண மூடி தெரியாதபடியே போறான்.
ஸ்ரீரங்கம் இப்படித்தான் போகணுங்கிற பாதையிலேயே இடத்துக்கு நான் வாட்டி போய் பார்ப்போமே அப்படின்னு விறுவிறுன்னு போயிட்டே இருக்கிறான் ஸ்ரீரங்கம் வந்து எடுத்து தெரிஞ்சு போகல அவன் அப்படின்னாலும் கூட பாதையில போகிறான். மற்றொருவன் திமிர்தண்டாமேல ஏன் இப்படி போனா என்ன, ஏன் அப்படித்தான் போனா என்ன அப்படின்னு இப்படி சுத்துறான், இப்படி கிளம்பிட்டான் தஞ்சாவூர் பக்கமா. அவன் எப்படி ஸ்ரீரங்கம் போக முடியும்? அதனால திமிர்தண்டாவில பேசுறவன், திமிர்தண்டாவில சாஸ்திரத்தை ஆட்சேபிக்கிறவன், தன் இஷ்டப்படி சாஸ்திரத்தை அர்த்தம் பண்றவன், இவர்கள் எல்லாரும் இந்த பாதையில போக முடியாது. திமிர்தண்டா வேற, அறியாம வேற இல்லையா? மௌர்க்கியம் வேற, மௌட்யம் வேற. மூர்க்கத்தனத்துக்கு பகவான் கிடைக்க மாட்டான், மூடத்தனத்துக்கு பகவான் கிடைச்சு விடுவான். பகவான் ஐயோ அசடு அப்படின்னு நினைப்பது, ஐயோ அயோக்கியம் நினைக்க மாட்டான். அயோக்கியனுக்கு பகவான் கிடைப்பனும், அசட்டுக்கு பகவான் கிடைச்சு விடுவான். அசட்டா இருப்பதனால தப்பு இல்லை, அசட்ட பகவான் ஞானமே கொடுத்துருவான். அவன் தப்பா இது தெரிஞ்சு தெரியாம பூஜை பண்ணினாலும் அவனுக்கு ஞானத்தை கொடுத்துருவான், சன்மார்க்கத்துக்கு அவன் அழைச்சன் போயிடுவான். அப்படிங்கிறதுக்கு தான் அர்த்தம் தாவன் நிமிலியவா நேத்ரே நஸ்கலேன் அபதேதிக என்று தவறி போயிட்டா கூட பகவான் ரட்சிச்சுடுவான் அப்படிங்கிறதோ மூட பக்திங்கிறதோ அதுக்கு அர்த்தமே தவிர முரட்டுத்தனத்துக்கு அர்த்தம் கிடையாது. முரட்டுத்தனம் தான். ஏனால் வாஸ்தவா உனக்கு வினயம் இருந்துதானா பெரியவா சொல்றதை கேட்டு நடப்ப, ஈஸ்வர சம்மதமா உனக்கு வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்குமான பெரியவா சொன்னதை கேட்ப. எப்ப பெரியவாளும் உனக்கு பிரமாணம் இல்லையோ, பெரியவாள்லாம் முட்டாள் பைய அப்படின்னு உனக்கு தோன்றதோ, அதெல்லாம் பழைய நாகரிகன்னு உனக்கு தோன்றதோ, எப்போ சாஸ்திரங்கள்லாம் பழுப்புக்காக எழுதி வச்சதுன்னு தோன்றதோ, ஆனா அவளையும் விட்டுட்டு மூடத்தனமா ஏதோ ஒரு கடவுளுடைய கிருபையை குறுக்கு பாதையில சம்பாதிச்சுள்ளாம எப்ப தோன்றதா? அப்ப கடவுள் முட்டாள் இல்லையே, அப்ப குறுக்கு பாதையில உனக்கு அனுகிரகம் பண்ண தயாரா இருக்காது. ஆனா எனக்கு ஒன்னும் பாதை தெரியலே ஈஸ்வரா, என்ன நல்ல பாதையில அழைச்சோ அப்படின்னு சொல்றவனுக்கு பகவான் ரெண்டு கையும் விரிச்சு அழைக்கிறான். அவன் விஷயங்கள்லே பகவான் சொல்றான். அதனால அனன்ய சேதாங்கிறது முக்கியம். அந்த பாதையில தர்மாதர்மங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலேயே சாஸ்திரம் தான். சரி, தெய்வம் இருக்கு நம்ம காப்பாற்றணும் தைரியமா நீ துர்மார்க்கத்துல போனா கூட தெய்வத்தை எப்படி நம்புற? நேர பார்த்திருக்கியான்னு? தெய்வத்தை நேர பார்த்திருக்கியான்னு? இல்ல தெய்வத்தை நான் நம்புறேன், உலகம்னு ஒண்ணு இருக்கிறதுனால படைச்சிருப்பார், அதனால ஒரு தெய்வம். ஏன் உலகத்தை தெய்வம் என்ன படைக்கிறது? நேச்சர் தெய்வம், உலகம் தானாவே நடக்கிறது, இயற்கையாவே நடக்கிறது. தெய்வம் என்ன படைக்கிறது? தெய்வத்துக்கு பிரமாணம் என்ன? தெய்வத்துக்கு பிரமாணம் பிரத்யட்சமும் இல்லை, அனுமானமும் இல்லை. பிரத்யட்சமா இருக்க தெய்வத்தை நீ தெய்வம் ஒத்துக்க மாட்டேன். பிரத்யட்சமா ஸ்ரீரங்கத்துல பகவான் இருக்கிறார், நான் பிரத்யட்சமா தெய்வத்தை பார்த்தேன், நீ நம்ப மாட்டேன். உனக்கு இல்லை அந்த தெய்வம். நீ ஏதோ ஒரு தெய்வம் ஒண்ணு சொல்றீங்க, அந்த தெய்வம் பிரத்யட்சமா நீ பார்த்தது இல்லை. உலகத்தை படைச்சிருக்கு அதனால தெய்வம் இருக்கு அப்படின்னு கேட்டா நீயே மாறிடுவ. ஏன்னா உன்னுடைய அனுமானத்தால உலகத்தை படைச்சது அப்படிங்கும் பொழுது ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோ. நம்ம இவ்வளவு பிரார்த்தனை பண்ணோம், கஷ்டப்படுறோமே, தெய்வம் இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகமே உனக்கு வந்துடும். கடைசியில விலகிடுவேன். ஏன்னா அனுமானத்துக்கு அவ்வளவுதானே பலம். அனுமானம் ஓம் புத்தியை கொண்டுதானே இருக்கு, ஓம் புத்தியா அல்பம் தானே. அதனால உன்னுடைய வரவு செலவோடையே ஈஸ்வர சத்தம் முடிஞ்சு போயிடும். நல்ல வரவு இன்னைக்கு வந்ததுன்னா ஈஸ்வரன் இருக்கா சார்? திடீர்னு செலவு வந்துடுச்சுன்னா ஈஸ்வரன் இருக்கானா? இவ்வளவு பெரிய செலவு எனக்கு வந்ததே அப்படின்னு உன் வரவு செலவோடையே ஈஸ்வர சத்தம் முடிஞ்சிடும். உன்னுடைய ஒரு புத்தியை கொண்டு ஈஸ்வரனை நீ அளக்கிறதுனால. ஆனா ஈஸ்வரன் இருக்கான்றதுக்கு பிரமாணம் எதுன்னு நம்முடைய அனுமானமும் பிரமாணம் இல்லை, பிரத்யட்சமும் பிரமாணம் இல்லை. ஈஸ்வரன் இருக்கான்றதுக்கு பிரமாணம் சாஸ்திரம் தான். சாஸ்திரயோனித்வாத் அப்படின்னு சொல்றது சாஸ்திரமே. சாஸ்திரத்தினால்தான் ஈஸ்வரன் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுட்டாதான் நாம் அதை ஸ்திரமா நம்ப முடியும். சாஸ்திரத்துக்கு மட்டும் பிராமான்யத்தை எப்படின்னா, சாஸ்திரம் பகவானிடத்திலிருந்தே உண்டானது. பகவான் தன்னை பற்றி லோகத்துக்கு தெரிவிச்சுக்கணும் அப்படிங்கிற கிருபையினாலே தன் மூலமாகவே சாஸ்திரத்தை வெளியிட்டு இருக்கிறதுனாலே முக்கிய சாஸ்திரமானது வேதம். வேதோ நாராயண சாட்சாத் ஸ்வயம் பூரி சுஸ்ருமே என்று வேதம் நாராயண ஸ்வரூபமே, அவனுடைய நிஸ்வசிதம், நாராயணனுடைய பெருமூச்சு அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால வேதம் நித்தியம். வேத வாக்கியத்தை கொண்டுதான் பிரம்மாவே ஜெகத் சிருஷ்டி பண்ணினார்.